என் வீட்டுக்கு நான் வருது நீ என்ன கேள்வி கேட்கற? ஏன் வந்தேன்ட்டு ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. 7 மணிக்கு தானே வருவ. ஏன் 7 மணிக்கு முன்னாடி வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டியா? அவங்க தப்பு பண்ணாங்க. அவங்க அன்னைக்கு மருமக பச்சை கேட்டுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்தி வெளில துரத்தி அன்னைக்கு கூட அவங்க வீட்டுக்கு வரப்ப எனக்கு அந்த கோத்தல திட்டான தவிர ஒருத்தன் தப்பு பண்றானா தூண்டுறீங்க. என்ன தூண்டுறாங்க? அவன் தப்பு பண்ண தூண்டுறீங்க. நானும் உன்கிட்ட சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? அவங்களே வாய்க்கு ருசி எதனா சமைச்சு போடுவோம் தான் மறைஞ்சு வந்து சாப்பிடுறாங்க. நீ என்ன கலாய்ச்சி விடுற? ஏன்னா தெரியுமா என்ன இப்படி மறைஞ்சு வந்து சாப்பிட்டு போறது? பெத்த பொண்ணு வீட்டுல அதுக்கு நீ வீடியோ கசிங்க எனக்கு கசிங்க பக்கத்துல பாக்குறேன்னு நினைப்பாங்க. ராதா நான் இப்ப சொல்றேன், அடுத்த பஸ்லயே போய் 10 நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து 2 வீட்டுக்கு. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு வேணாம். உன்னை போய் வர சொல்லணும் பஸ் செய்யணும். எங்க போயிட்டாரு தோற? அவன் வந்து பழைய கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டான். அவன் கூப்பிட்டாங்க. பரவாயில்லையே, வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டானா? ஆமா ஆமா கூப்பிட்டாங்க, போய் தானே ஆகணும். ஏன்னா மேல தூக்கி இப்படி கிடக்குற ஹெல்மெட்டை? கை வர வலிக்குது. என்ன என்னடா லுக்கு? போடா நீ உட்காராமா? கம்பெனில ஒரு பிரச்சனை. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? பேமெண்ட் தரல, அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கேன். ஏன் நான் சீக்கிரம் வரக்கூடாதா? 7 மணிக்கு நான் வந்தா தப்பா? என் வீட்டுக்கு நான் வருது நீ என்ன கேள்வி கேட்கற? ஏன் வந்தேன்ட்டு ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. 7 மணிக்கு தானே வருவ. ஏன் 7 மணிக்கு முன்னாடி வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டியா? டைமிங் இருக்குல்லடா. இல்ல நான் 7 மணிக்கு தான் வரணும்னு சட்டமா? சட்டம்லாம் நான் சொல்லல. நீ எப்பவுமே 7 மணிக்கு தானே ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட. நீ சீக்கிரம் வந்துட்டேன், வேலை முடிஞ்சிச்சு. சனிக்கிழமை அன்னைக்கு 10 நாளே வந்துட்டேன். என்ன இப்போ சரி எதுக்கு கத்துறப்போ? நான் என்ன கேள்வி தானே என்னது இது? என்னதுன்னா இவங்க எப்போ வந்தாங்க? நீ போனோடனே வந்துட்டான். இப்போ நான் போன உடனே வர்றது, நான் வரதுக்கு முன்னாடியே போயிடுறது. இது என்ன பொழப்பா இது? அத சொல்லடா. நீ கிளம்புனோடனே வந்தாங்க, டைமிங் தெரியல சொல்லாதான் அப்படி சொல்லி. எனக்கு இன்னைக்கு எவ்வளவுதான் அசிங்கப்படுவீங்க என்கிட்ட? இல்ல எவ்வளவுதான் அசிங்கப்படுவீங்கன்னு கேக்குறேன் நானு. வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சொரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே. சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். நான் உங்க மேல இல்ல, நான் கேக்குறேன். எனக்கு தெரியாம வந்துட்டு போகுது. நான் கேட்டுதான் இருந்தா நீங்க பேசுற ஜன்னல் ஓரமா நின்னுகிட்டு. அதுனா நான் 7 மணிக்கு வரேன்னு சொல்றேன், அவங்க 5 மணிக்கெல்லாம் போயிடுறேன் நானுன்றாங்க. அவ்வளவு மாதிரி நானு அதெல்லாம் கஞ்ச பையனா நானு? நீ திட்டுவல்ல. கலையடி திட்ட போற. அவங்க யாரு அவங்க? நீ கலாய். அவங்க யாரு? யாரு? என் மாமியார் அவங்க. நான் என்னமோ நான் உங்க மேல அத்தை இங்க பாருங்க, நான் உங்களை நான் மாமியாரா பாக்கல அத்தை. இந்த பாருங்க, பெத்த தாயா பாக்குறேன் அத்தை. நான் உங்களை நம்பிட்டேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அத கூப்பிட்டு வச்சு அசிங்க பத்தி அனுப்ப. அத யார் அத்தை பண்ணுவா? யார் அசிங்க பண்ணுவா? நீங்க தான் பண்ணுவீங்க, வேற அத்தை யாரும். நான் தான் பண்ணணும் உங்களை. சரி விடுமா, எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க நான் அவங்ககிட்ட? என்னடி சண்டை அத்தை போடுறேன்? இங்க பாருங்க, நீங்க நான் என்ன தப்பாவே நினைச்சிப்பீங்களா? லாஸ்ட் வரைக்கும் நான் நல்லாவே இருக்க கூடாதா? நான் உங்க கூட நல்லாவே இருக்க கூடாதா? சரி கத்தாதடா, எதுக்கு எமோஷனல் ஆவற? இல்ல ராதா, நீயே யோசிச்சு பாரு. அவங்க யாரு ராதா? சரி அவன் தான் ஃபீல் பண்றான்லமா. சரி வீடு நல்லவனாவே இருந்துட்டு போட்டோம். இப்ப என்ன? இல்ல நீங்க எனக்கு தெரியாம ஏத்த வந்து போறீங்க வீட்டுக்கு. நான் இன்னைக்கு தான் வந்தேன். இல்ல எனக்கு நான் அவ்வளவு உங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் சொல்றேன். இங்க பாரு, அன்னைக்கு நான் உங்களை போக சொன்னதுக்கு காரணம் அன்னைக்கு உங்க மருமக பத்தி கேட்டுட்டு எங்களை அசிங்கப்படுத்தி வெளில அமிச்சிங்கல்ல. நீ பேசுறது தப்பு தானம்மா. அது என்னால தாங்க முடியல அத்தை. இல்லடி உன் ஏன்னா சாமி என் பெத்த தாயே என்னை திட்டுற மாதிரி இருந்தது அத்தை. இல்ல ஏதோ சொல்றாங்க. என்னடா? என்னம்மா என்னடாவா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அவங்கள பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரிஞ்சா உனக்கு? உன்கிட்ட பேசுறேன், அவங்ககிட்ட பேசிட்டேன்டா. என்னம்மா சொல்லுமா? சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கும் ராதா, அதுக்காக தான் ஒரு திருட்டு தரமா வரேன். அத்தை நீங்க இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, நீங்க இங்கே இருங்க அத்தை. நீங்க அங்க போவாதீங்க உங்க மருமக கிட்ட, சரியா? அத்தை நீங்க என்னைய பாருங்க, என்ன நம்புங்க. போய் துணியெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன் ராதா. ஏன் சிரிக்கிறீங்க? இராமா, நீ அதுக்குள்ள துணி எத்துற. அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவனை சமாதானப்படுத்த வச்சுட்டு. எங்க பாரு, எதுக்குடா அழுவுற? எங்க பாரு ரவி, பாரு. நீ ஏன் என்ன தப்பா நினைச்சிட்ட? இல்ல சரி சரி விடுங்க. நான் அவ்வளவு கொடூரமான வராதா? மனசார நீ சாரி கேட்டல. நான் ஏன் சாரி கேட்கணும்? அப்புறம் நான் சாரி எல்லாம் கேட்கல. எதுக்கு அவங்களுக்கு? நான் ஏன் இல்ல, நான் போய் எவ்வளவு மாமியார் கிட்ட மருமக சாரி கேட்பானா? சரி ஃபீல் பண்றல, அத சொல்றேன். உன் தப்பா நீ உணர்றல. எனக்கு நான் என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணது அவங்கப்பா.
அவங்க தப்பு பண்ணாங்க. அவங்க அன்னைக்கு மருமக பச்சை கேட்டுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்தி வெளில துரத்தி அன்னைக்கு கூட அவங்க வீட்டுக்கு வரப்ப எனக்கு அந்த கோதல திட்டின தவிர ஒருத்தன் தப்பு பண்றானா தூண்டுறீங்க. என்ன தூண்டுறாங்க? அவன் தப்பு பண்ண தூண்டுறீங்க. நான் உன்கிட்ட சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? அவன் கோவக்காரனே கிடையாது, என்ன கோவப்படுத்துறீங்க. அன்னைக்கு அவங்க கேட்டாங்க, ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க மருமக. இப்ப நீ சொல்ற என் தப்பு நான் உணர்ந்துட்டேன், நான் தப்பு இல்லனா? அன்னைக்கு நான் போறேன்னு சொன்னு கூப்பிட்டு வச்சு ஏய் அன்னைக்கு திட்டல இல்லடா. இல்ல இப்படி என்ன வார்த்தை சொன்ன? உன் தப்ப உணர்ந்துட்டல. நான் என்ன தப்பு பண்ணதால உணர்றதுக்கு நான் தப்பே பண்ணலையே. நீ வயசானவங்க போட்டு அப்படி திட்டனல்ல, அத சொல்றேன். வயசா இவங்க மாத்தா வயசானவங்க மாதிரி இருக்காங்க. அப்புறம் என்னடி அவங்கள போய் வயசானவங்க நான் ரெண்டு பேரும் ரோட்ல நின்னு போங்க. உன்னைய தங்கச்சினவங்க அக்கானுவாங்க. சாரி தப்பா மாத்தி சொல்லிட்டேன். உன்னைய அக்கான்னு சொல்லுவாங்க, அவங்கள தங்கச்சின்னு சொல்லுவாங்க. நீக்கு கல்யாணம் ஆயிடுறா அம்பி. மாமி மனசு மாத்தன இருக்கு சொல்றான். இல்ல இல்ல இது வேலைக்கு ஆகுது. ராதா எல்லாம் உன்னால தான் ராதா. அவன் அமைதியா தான் இருக்க சொன்னான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்ப்பா? நீதான் பண்ற. நீதான் பண்ற. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மாறி மாறி என்கிட்ட ஆமா நீதான். என்னம்மா இருந்தான்னு சொன்னான். உன்னை தப்ப திருத்திக்கணும். அவன் தப்ப உணர்ந்துட்டான்னா நான் தப்பா பண்ணா இல்ல திருடி நம்ம வீட்டுக்கு வந்தது யாரு? நீங்களா நானா? என் வீட்டுக்கு நான் வந்தவனே எனக்கு ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் வந்து கேட்டது யாரு? இவதானே 7 மணிக்கு தானே வருவேன். யாரு முன்னாடி வந்தேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? விடுங்க தெரியாம அவங்களே தெரியாம கேட்டாங்க பாரு. அவங்களே வாய்க்கு ருசி அதெல்லாம் சமைச்சு போடுவோம் தான் மறைஞ்சு வந்து சாப்பிடுறாங்க. நீ கலாய்ச்சி விடுற. பேர் தெரியுமா என்ன இப்படி மறைஞ்சு வந்து சாப்பிட்டு போறது? பெத்த பொண்ணு வீட்டுல அதுக்கு நீ விடு. யார் கசிங்க என்ன கசிங்க பக்கத்துல பாக்குறேன்னு நினைப்பாங்க. ராதா நான் இப்ப சொல்றேன், அடுத்த பஸ்லயே போய் 10 நாளைக்கு Dress எல்லாம் எடுத்து நான் வந்துறேன் வீட்டுக்கு. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல ஏங்க சொல்லு பாப்போம். என்ன போயிட்டு எடுத்து Dress சொல்லு. ஏண்டா இல்ல போட்டோம். அம்மா அவனே தான் ஒத்துக்கிட்டான்லம்மா. நீ போய் Dress ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிட்டானா? நான் ஒத்துக்கிட்டேன். இப்போதான் என் மாமியார் இல்ல என் தாய் நான் ஒத்துக்கிட்டேன்ல. எனக்கு ஒண்ணும் புரியல. நீ என்ன நினைச்சுதான் பேசிட்டு இருக்க நீ? ஒத்துக்கிட்டேன்றா? ஏய் நான் ஒத்துக்கிட்டேன். ரவி இப்ப என் பொண்ணு நான் ஒத்துக்கிட்டேனா? நீ இதோட அடிக்கிறல. அடிக்கிறீங்க. வேணா கொலை காட்ல இருக்க மவனை கொல்லாம விட மாட்டேன். என்ன எதுக்கு அடிக்கறாமா? என்னடா லூசாடா நீ? பைத்தியம் முத்திடுச்சா? என்ன நான் லூஸ் ஆயிட்டேன். லூஸ் ஆயிட்டேன். ஒரு கட்டல இந்த மாதிரி குடும்பத்துல பொண்ணு லூஸ் ஆயிட்டேன். நான் லூஸ் ஐயோ லூஸ் ஆயிட்டேன். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி அம்மா கூட சேர்ந்து எவ்வளவு ஏமாத்தி என்ன இப்பதான் நல்ல மாதிரி பேசணுமா? நல்ல மாதிரி பேசுறாங்கடி. உனக்கு பேசுறேன். இப்பதானே நீ பண்ண தப்பெல்லாம் உணர்ந்த. நான் ஏன் உணரணும்? நான் ஏன் உணரணும்? நான் இதுக்கு தப்பு உணரணும். நான் தப்பு பண்ணனா? நான் தப்பு பண்ணனா? சொல்லுங்க தப்பு பண்ணனா? தப்பு பண்ணனா? கம்முனு ரெடி. நீ ஏன் அவன் போய் பேசிட்டு இருக்க? அவன் என்ன தோர்த்தத்துல ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பண்ணா நான் ஓடி போயிடுவேன். திட்டன பண்றீங்க. எனக்கு தெரியாம வீட்டுக்கு வந்துட்டு திண்டு போய் திட்டுதானோ? ஏதோ என் பொண்ணு கொஞ்சம் ருசியா சமைக்கிறாங்க. ஆமா இப்படியே பேசுங்க. அப்படியே இது பண்ணுங்க. என் மாமியாரத்தை நீங்க உள்ள வந்து அதிகமா அதை சொல்லுவாங்க. உரிமை இருக்கு. நான் உரிமை இருக்கு. உங்களுக்கு உரிமை இருக்கத்த. சரி என் மருமகன் நீ மூடிட்டு இருக்கியா? ஓரமா ஏதோ என் பொண்ணு கொஞ்சம் கையால சாப்பிட்டு போலான்னு வந்தேன். நீ சாப். அதுக்காக இவ்வளவு போட்டு என் கண்ணு முன்னாடி தயவு செஞ்சு என்ன கூட்டி போமா எங்களா? ஐயோ என்ன நடிப்பு. போய் உட்காருங்க. நான் சாப்பிட்டு போட்டு வரேன். அத்தை நான் ஊட்டி விடுறேன் உங்களுக்கு. நீங்க உட்காருங்க அத்தை. அத்தை நீங்க உட்காருங்க. பாருங்க நான் உங்களை தெய்வமா பாக்குறேன். சரியா? இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். அட ஆனா திரும்ப அவளை என் முன்னாடி அடிக்காதீங்க மாப்பிள்ள. அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். நீங்க வந்துட்டு போறது உங்களுடைய போக்குவரத்து சொல்லல. நான் இன்னைக்கு தானே வந்திருக்கேன். இல்லையே அம்மா அடுத்து நான் என்ன சொல்லணும்? ஏடி நான் இன்னைக்கு தானே வந்தேன். ரவி வேணாம் அடிக்காத ரவி. வலிக்குது ரவி. வேணாம் ரவி. ரவி அவங்க மேல கோவம் மேல ராதா. ஆனா நீ இருக்க பாரு. பாரு அம்மா அத நம்ம சாப்பிட்டு வரதா. நீ ஒண்ணு போடா சாமி. போ. அத்தை சாப்பிட்டு. ஏய் என் கண்ணு முன்னாடி ராதா அர்ஷனா ஐயோ அத வரதா. போதும் உன்னால போதும் போ. அத்தை என்ன பெத்த தாயை கூட நான் அவ்வளவு தூரம் எனக்கு வேணாம். என்ன அடிச்சிருமா? சாப்பிடுங்க அத்தை. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே.
அம்மா இந்த சோப்பு கடையில வரீங்க இங்க சாப்பிடுங்க. இந்த சோப்பு கடையில வரீங்க. அம்மா ஏய் சாப்பிட்டு தொலை. என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா பிரச்சனை உனக்கு? சொல்லுடா தொலையாடா. யாட என்ன அடிச்சு தாவடிச்சிட்டு இருக்க? என்ன எதுக்கு அடிக்கிற? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேண்டாம் ரவி. தங்கம் இல்ல அவன் என்ன பண்றான்? சாப்பிடுங்க இந்த மோர் குழம்புல பள்ளி கண்டு தூக்கி போட்டு கருப்பை